ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஒரு ரெசிபி தான், ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி டேஸ்ட்ல செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா வாழைக்காயை இனி விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சரி, அப்படி என்ன ஸ்நாக்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு சட்டுன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. எடுத்துட்டு மேலையும் கீழே இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு மேலே இருக்கிற தோலை வந்து நம்ம வந்து பீல் பண்ணி அதை வந்து பீலரை வச்சு எடுக்க போறோம். ஆனா ரொம்ப எடுக்க கூடாது. லைட் அந்த மாதிரி அங்கங்க தெரியுது பாத்தீங்களா, இந்த மாதிரி இருந்தாதான் நல்ல கிறிஸ்பினஸோட சுத்தி வந்து கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். தண்ணிக்குள்ள உடனே போட்டாதான் கருத்து போகாம இருக்கும். அதனால அந்த தோலை எடுக்கும் பொழுதே நான் தண்ணியில போட்டுட்டேன். இப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அதுல உப்பு போட்டணும். உப்பு கொஞ்சம் கூடுதலாவே போடணும். அப்பதான் உங்களுக்கு உப்பு எல்லாமே உள்ள சேரும். அதுக்காக தான் இப்போ வாழைக்காயை நம்ம பஜ்ஜி சீவுவோம் இல்லையா, அந்த இதுல எவ்வளவு உங்களால லேசா தின்னா வந்து உங்களால சீவ முடியுமோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. நீங்க வந்து கத்தியில கூட இதை வெட்டலாம். ஆனா வந்து கத்தியில உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து லேசா இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்க. நீங்க இதுல வாழைக்காய் சீவுற இந்த பஜ்ஜி இருக்குல்ல, பஜ்ஜி சீவோல இந்த இது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்க, இந்த மாதிரி தின்னா கட் பண்ணணுங்க. 2 வாழைக்காய்க்கே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நிறையா எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு சிப்ஸ் கிடைக்கும். இப்போ இதுல வந்து நல்ல கடையில கிடைக்கிற மாதிரி, எப்படி பொட்டேட்டோ சிப்ஸ் வாழைக்காய் சிப்ஸ் எல்லாம் வந்து கடையில கிடைக்குது அந்த டேஸ்ட்டுக்கு வீட்டுல செய்ய போறோம். ஆனா வீட்டுல செய்யும் பொழுது ஒவ்வொரு இடத்துலயும் வதக்கு வதக்குன்னு இருக்கும், ஃபுல்லா கிறிஸ்பினஸ் இருக்காது. அப்படி என்ன ட்ரிக்ஸ் அங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். இப்ப இந்த உப்பு கலந்த தண்ணியில இப்படி நம்ம சீவுனது எப்படி இருக்கும்னா ஒன்னோட ஒன்னு ஒட்டிட்டு இருக்கும். அதை என்ன பண்ணணும், தனித்தனியா வந்து கையிலேயே பிரிச்சு விடணும். ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா தண்ணியிலேயே அப்படியே ஊற விடுங்க. நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் இதை தனியா பிழிஞ்சு எடுக்க போறோம். இப்ப தனியா பிழிஞ்சு எடுத்தாச்சு. 15 நிமிஷமா நான் இதுல ஊற வச்சிருந்தேங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம், தட்டுல தனித்தனியா அந்த மாதிரி வச்சு, தட்டுலயோ இல்ல ஏதாவது நீங்க துணி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி துணியில வச்சுட்டு இத ஃபேனுக்கு அடியிலையும் வைக்கலாம். இப்ப வெயில் இருக்கனால வெயிலையும் வைக்கலாம். நான் வந்து வெயில்ல தான் வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் வச்சிருந்தேங்க. நல்லா ட்ரை ஆயிருச்சு. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். பாருங்க, நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்ல. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயில பட்ட உடனே நல்ல மொறுமொறுன்னு அவ்வளவு ஒரு கிறிஸ்பியா இருக்கும். சாப்பிடும் போதே பாத்தீங்கன்னா என்னடா இவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா நம்ம பொரிக்கும் பொழுது எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எண்ணெயை வந்து ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சிடக்கூடாது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஹைல வச்சிட்டோம் அப்படின்னா கலர் நல்லா மாறி இருக்கும், ஆனா உள்ள எதுவுமே வெந்திருக்காது, வதக்கு வதக்குன்னு தான் இருக்கும். அதனால மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நீங்க அந்த நல்ல சலசலன்னு சவுண்ட் அடங்கினதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கலாம். பாருங்களேன், கலரே நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சு நீங்க எடுத்து வச்சிடலாம். இது நல்லா கிறிஸ்பியா இருக்கிறதுனால கெட்டு போகாது சீக்கிரத்துல. நீங்க இதே மாதிரி உருளைக்கிழங்குலையும் செய்யலாம். ஆனா வாழைக்காயில வந்து இது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து உருளைக்கிழங்குல வந்து செய்யும் பொழுது எண்ணெயிலேயே அப்படியே சீவி விடுவோம் இல்லையா, இந்த வாழைக்காயை இந்த மாதிரி நல்லா காமிக்கிறவங்க இந்த மாதிரி வெயில்ல நல்லா காய வச்சுட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா சூப்பரா வரும். இல்ல வெயில் இல்ல, நான் வந்து ஈவினிங் தான் செய்ய போறேன் இப்பதான் பாத்தேன் அப்படின்னா ஃபேனுக்கு அடியில ஒரு துணி விரிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் காய வச்சா கூட போதும், ரொம்ப நல்லா வந்து ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்க போட்டு எடுத்துக்கலாங்க. இப்ப எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க, பாக்குறதுக்கே அவ்வளவு ஒரு கலர்ஃபுல்லா அவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு. நம்ம வந்து ஏற்கனவே வாழைக்காயை சீவிட்டு உப்பு தண்ணியில தானே ஊற வச்சோம். அதனால உப்பு வந்து உள்ள எல்லாமே ஏறி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா நீங்க இந்த டைப்ல வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல இதுல மிளகாய் தூள் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இதுல மிளகுத்தூள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கிற போறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அவ்வளவு ஒரு சூப்பரான சவுண்ட் கேக்குது, கிறிஸ்பினஸா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.